ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வாழைப்பழத்துல தாங்க ஸ்வீட் பணியாரம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பலாப்பழத்தை வச்சு நல்ல டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த பணியாரம் செய்யறதுக்கு 2 கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா, நீங்க ரேஷன்ல வாங்கின அரிசி, தோசைக்கு பயன்படுத்துற அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச அரிசிய கொஞ்சமா தண்ணி ஊத்தி, பல்ஸ் மோட்ல விட்டு, விட்டு நல்லா நைஸா இப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க. 7லிருந்து 10 பலாசொளைய கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் துருவின தேங்காய், 1 கப் வெல்லம், வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்து, கட்டி இல்லாம இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவ வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, சமையல் சோடா 1 1/4 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பணியாரக்கல்ல ஒவ்வொரு குழியிலயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி நல்லா சூடாக்கிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலயும் 3/4 பாகம் அளவுக்கு இந்த பணியார மாவை ஊத்தி 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சு பணியாரத்தை திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பலாப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு குடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மறக்காம டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.